ஒரு டாபிக் இருக்கு. அதாவது ஒரு ட்ரக்கோட ஏன் சால்ட் ஆட் பண்றோம்? என்னது மருந்துல சால்ட்டா? இதை நீங்க பார்த்துருக்கீங்களா? சால்ட் நேம் ட்ரக்குக்கு பக்கத்துல வரும். அதாவது வான்கோமைசின் ஹைட்ரோகுளோரைடு, ப்ரொபெனனால் ஹைட்ரோகுளோரைடு, மெட்ஃபார்மின் ஹைட்ரோகுளோரைடு அப்படின்னு வரும். இந்த ட்ரக்ஸை நீங்கள் ட்ரக்ஸோடைய ஸ்ட்ரிப்பில் பாருங்கள். இதுக்கு ஏன் ஒரு சால்ட் ஹைட்ரோகுளோரைடுன்ற சால்ட்டை ஏன் ஆட் பண்ணுறாங்கன்னா 2 ரீசன். ஒன்று சாலிபிலிட்டி, இன்னொன்று ஸ்டெபிலிட்டி. ஃபஸ்ட்டு திங் ஸ்டெபிலிட்டி. ஒரு சால்ட்டை ஆட் பண்ணோம்னா அந்த ட்ரக்கில் இருக்க அமைன் குரூப் பாதுகாக்கப்படும் பிகாஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன். ஏன்னா இந்த ட்ரக்கை ஆக்சிடைஸ் பண்ணாமல் ப்ரிவெண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ ஒரு ஆப்பிள் எடுத்து கொஞ்ச நேரம் கட் பண்ணி வெளில வச்சிங்கன்னா அந்த நம்ம அட்மாஸ்பியரில் இருக்க ஆக்சிஜன் பட்டு அது கலர் மாறும். ஸோ அது ஆக்சிடைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். அதே போல் ஒரு ட்ரக் ஆக்சிடைஸ் ஆகாமல் இருக்க இந்த சால்ட் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் திங் ட்ரக்கோடைய சாலிபிலிட்டி. ஒரு ட்ரக் நம்ம பாடிக்குள்ளே போச்சுன்னா அது ஈஸியாக டிசால்வ் ஆச்சுன்னா தான் நம்ம பாடி சர்க்குலேஷனுக்குள்ளே ஈஸியாக போய் நமக்கு அந்த மெடிசன் கிடைக்கும். ஸோ இது என்ன பண்ணணும்னா ஈஸியாக சாலிபிளைஸ் ஆச்சுன்னா நம்ம உடம்புல அந்த ட்ரக்கோடைய பயோஅவைலபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதோடைய ஆக்ஷன் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். இந்த சால்ட் பின்னாடி 2 அட்வான்டேஜ். ஒன்று சாலிபிலிட்டி, இன்னொன்று ஸ்டெபிலிட்டி. Oh. Thank you.